அடுத்து நபித்துவத்தின் 13வது ஆண்டு, 12வது ஆண்டுடைய நிகழ்வு இரண்டாவது, அதாவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் காலத்திலே முதல் அகபா ஒப்பந்தம் நிகழ்ந்தது. இதில் முந்தைய 5 பேர் உட்பட மற்ற 10 பேர் கலந்து கொண்டார்கள். இப்ப இரண்டு அகபா ஒப்பந்தங்கள். முதலாவது, அதாவது நபித்துவத்தின் 11வது ஆண்டு துல்ஹஜ் மாதத்திலே 6 மக்கள் முஸ்லீம் ஆகிறார்கள். ஒப்பந்தம் எதுவும் நடக்கவில்லை. இஸ்லாமை தெரிந்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இவர்கள் சென்று பிறரை அழைத்து வருகிறார்கள். அந்த சஹாபாக்கள் தான் அன்சாரிகள், மதீனாவாசிகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாமை நாங்கள் ஏற்போம், எங்களுடைய கூட்டத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று ஒப்பந்தம் செய்து கொடுத்து விட்டு செல்கிறார்கள். சரி, அடுத்து பல சமுதாயத்தவர்களுக்கும் இஸ்லாமை சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இப்படி ஆண்டுகள் முடியும் பொழுது அடுத்து நபித்துவத்தின் 13வது ஆண்டுடைய துல்ஹஜ் மாதம் வருகிறது. இஸ்லாம் பரவுகின்ற அந்த வரலாற்று திருப்பு முனையில் மிக முக்கியமான ஒப்பந்தம் இப்போது துல்ஹஜ் மாதத்திலே நடக்க இருக்கிற இந்த அகபா ஒப்பந்தம். அன்சாரிகளின் வீடுகளிலே இந்த 12 பேர்களும் சேர்ந்து இஸ்லாமை பரப்புகிறார்கள் தீவிரமாக. எல்லார் வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் முஸ்லிம் அந்த மாதிரி கொண்டு வந்து விடுகிறார்கள். அதிலிருந்துதான் இங்கே 73 ஆண்களும் 2 பெண்களும் அந்த ஹஜ்ஜுடைய குழுக்களோடு வருகிறார். பெரும்பான்மையானவர்கள் முஷ்ரிக்குகள். நல்லா புரிஞ்சுக்கங்க, பெரும்பான்மையானவர்கள் முஷ்ரிக்குகள். அவர்களோடு முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அரபுகள் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்த போதும் துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜு செய்ய வருவார்கள். வரும் பொழுது யாருக்குமே தெரியாது, எல்லாம் அப்படியே இஸ்லாமை மறைச்சுக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. ஆனா அப்பப்ப இந்த 73 பேரும், இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்சாரிகளுடைய அந்த ஈமானிய பற்று, அன்சாரிகளுடைய அந்த ஈமானிய வேகத்தை நாம் எடை போடுவதற்கு அல்லது அதை புரிந்து கொள்வதற்குண்டான முக்கியமான சந்தர்ப்பம். எல்லாரும் தனித்தனியா அப்பப்ப சந்திச்சுக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் நடந்து குதிரையில கழுதையில வாகனத்துல வரணும்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகி போயிடுது. அப்ப அன்சாரிகள் எல்லாம் அங்கங்க பேசும்போது எல்லாருடைய நாவுலையும் ஒரே பேச்சு தான். எல்லாருடைய நாவுகள்லையும் ஒரே பேச்சு தான். என்ன பேசிட்டாங்க? இலா மத்தா நத்ருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுத்ரப் வயுத்ரத் ஃபீ ஷிஆபி மக்கா வநஹ்னு ஆமினூன ஃபீ புயூத்தினா. மதீனாவில் நாமெல்லாம் நம் குடும்பத்திலே நிம்மதியாக இருக்க, நல்ல கவனிங்க, மதீனாவில் நாமெல்லாம் நம் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க அல்லாஹுவின் தூதர் மக்காவின் பாலைவனங்களிலே, மக்காவின் மலை தெருக்களிலே அடிக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இந்த நிலையில் நாம் அவர்களை மக்காவிலே விட்டு வைப்பதா? வார்த்தை பத்திங்களா? யாரை பார்த்தாலும் இன்னொரு முஸ்லிமை சந்திச்சா இதுதான் பேசுறாங்க. நம்ம வீட்டுல சேஃப்டியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாவை தெரு தெருவா துரத்துறானுங்களே, ரசூலுல்லாவை ஊர் ஊரா துரத்துறானுங்களே, ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க, துரத்துறாங்களே, நம்ம வீட்டுல சேஃப்டியா இருக்கிறோமே, நம்ம இப்படி விட்டுக்கிட்டு எது வரைக்கும் தான் இருக்கிறது? ரசூலுல்லாவை முடியாது, இந்த தடவை போய் கையோட கூட்டு வந்தோம். யாரை பார்த்தாலும் இந்த பேச்சு தான் பாதையில. ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் தூதர் அனுப்புறாங்க, எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, அந்த நேரத்துல உங்கள்கிட்ட நாங்க பேசியே ஆகணும், இந்த நேரத்துல நாங்க உங்கள்கிட்ட பேசியே ஆகணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 அந்த இரவிலே அந்த மினாவாசிகள் தங்கியிருந்த அந்த கூடாரங்களில் அக்கபா என்ற இடத்துல, இப்ப கல்லறிகிறோமா இல்லையா, 2வது அக்கபா, அங்க வாக்கு கொடுத்துட்டாங்க, இங்க நம்ம சந்திப்போம் சொல்லி. யாருக்குமே தெரியாம தங்களுடைய கூடாரங்கள்ல அந்த முஷ்ரிக்குகளை அப்படியே விட்டுட்டு முஸ்லிம்கள்லாம் கிளம்பி வர்றாங்க. அப்ப 2 பெண்களும் அங்க இருந்த முஸ்லிமானவங்களும், நாங்க மட்டும் சும்மாவா, நாங்க மட்டும் வரலாற்றை நிகழ்த்துவதில் எங்களுக்கும் சம பங்குண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறோம்.
2 பேரும் வந்துட்டாங்க. நாங்களும் ரசூல்லாட்ட பையத்து செஞ்சு ரசூல்லாவை மதீனா கூட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. என்ன முக்கியமா பார்க்கணும்னு பாருங்க. அப்பாஸ் சொல்றாங்க, அது வரைக்கும் அப்ப முஸ்லீமாகல அவர், அப்பா நீங்க எல்லாம் அடம் பிடிக்கிறீங்க ரசூல்லாவை கூட்டு போவேன்னு சொல்லி, அவர் இப்ப ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பாதுகாப்புல இருக்கிறாரு, கடைசியில கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு கைய விட்டுருவீங்கன்னு சொன்னா இப்பயே விட்டுட்டு போயிடுங்க, நாங்க இதோ இருக்கிறத பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்க கைய விட்டீங்கன்னு சொன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும், அதனால யோசிச்சுங்கன்னு சொல்லிட்டு அன்சாரிகளுக்கு கோபம் வந்துச்சு. அப்பாஸ் தள்ளி போனீன்னு, ரசூல்லா நீங்க பேசுங்க என்ன பேசணுமோ அப்படிங்கிறாங்க. நீங்க பேசுங்க என்ன பேசணுமோ நீங்க பேசுங்க, என்ன ஒப்பந்தம் வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க, பாருங்க நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்து சொல்லணும், அதான் எனக்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கம். அதுக்கு நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பணி முடிகிற வரைக்கும். எப்படி பாதுகாக்கணும்? உங்கள் மனைவிகளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பது போன்று என்ன பாதுகாக்கணும். யார சொல்ல நாங்க செய்ய தயார். அப்ப அரபுகள் எல்லாம் உங்களை எதிர்ப்பார்கள், பரவாயில்லை. யார சூழல்லாம் கொல்லப்படுவீர்கள், பரவாயில்லை. எல்லாத்தையும் சகித்துக் கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு கடைசியில் அன்சாரிகளை ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி உங்களை கூட்டிட்டு போயிடுறோம், கொல்லப்படுறோம், எங்களுடைய குடும்பம் எல்லாமே போயிடுது, ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? இதையெல்லாம் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவுதான். அஸ்அத் இப்னு ஸுராரா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாஞ்சி பாஞ்சி வந்து ரசூலுல்லாஹ் கையை கொடுங்க நான் பையத்து செய்யறேன், எல்லாம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். என்ன கிடைத்த போதும்? ஆட்சி அதிகாரம் பணம் பலம் ஒண்ணு தேவை, சொர்க்கம் கிடைச்சா போதும் கையை கொடுங்க. அப்படிப்பட்ட வரலாற்று திருப்பு முனை, வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனசுல திருப்தி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போங்க நாங்க வரோம். அதுக்கு இடையில ஷைத்தான் பிரச்சனை பண்ணா அன்சாரிகள் ஓடுறாங்க, 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க ரஹீக்ல படிக்கலாம். இப்ப குறைஷிகளுக்கு அங்க கொஞ்சோண்டு மனசுல சலசலப்பு வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிட்டு போறதுக்கு அன்சாரிகள் திட்டம் போட்டாங்க அப்படின்னு செய்தி கசிஞ்ச உடனே, இது நாள் வரைக்கும் பல வகையில தாமதிச்சோம், இனி நம்ம இவங்களை உற்றக்கூடாது, அங்க போய் நிம்மதியா தங்கிட்டாருன்னா இஸ்லாம் பரவி போயிடும், மக்கால வச்சு அவரை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு செய்தா கொலை திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஹிஜ்ரா என்ற அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த எப்படி கொல்றதுக்கு வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தப்பிச்சு பாதுகாப்போட போனாங்க, சவுர் மலையில தங்கி இருந்தாங்க, அப்புறம் அந்த பயண தொடர்கள் எல்லாம் நீங்க பயான்கள்ல கேட்டிருக்கலாம்.